பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையும் கர்த்தாவே நடப்பித்த கிரியைகளையும் உடைய நாமத்திற்கும் உடைய வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காயம் கட்டும் கரங்களில் காயம் நானும் கண்டேனே, காரணம் என் பாவம் தான், கண்ணீரோடே நிற்கிறேன். காயம் கட்டும் கரங்களில் காயம் நானும் கண்டேனே, காரணம் என் பாவம் தான், கண்ணீரோடு நிற்கின்றேன். எப்படி நான் கூறுவேன் எந்த நேசர் அன்பினை, எப்படி நான் கூறுவேன் எந்த நேசர் அன்பினை, எத்தனை முறை தவறியும் அத்தனையும் மன்னித்தார், எத்தனை முறை தவறியும் அத்தனையும் மன்னித்தார். காயம் கட்டும் கரங்களில் காயம் நானும் கண்டேனே, காரணம் என் பாவம் தான், கண்ணீரோடு நிற்கின்றேன், கண்ணீரோடு நிற்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பது உலக பழமொழி. 5 அறிவு உள்ளதும் ஆத்மா இல்லாததுமான ஒரு மிருகமே தனக்கு செய்த ஒரு தவறினாலே தனக்கு ஒரு சூடு போடப்பட்டதை உணர்ந்து அதன் வலியை சில காலம் அனுபவிப்பதால் அடுத்த சூடு வாங்காமல் காத்து கொள்ளுமாம். இது நல்ல ஜாதி மாடு என்று உலகம் சொல்கிறது. இன்றைக்கு 6 அறிவு உள்ளவனும், ஏன் கர்த்தரது ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட பின்பும் ஏற்கனவே தன் வாழ்வில் தான் செய்த சில காரியங்களினால் அந்த மானபங்கப்பட்டு இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருந்தவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் தவறு செய்த அந்த மனுஷன் சூடு வாங்கின பிற்பாடும் கூட பயமே இல்லாமல் மானபங்கப்பட்ட பிற்பாடும் மறுபடியும் அதே பாவத்தை செய்து பயம் இல்லாமல் வாழ்வது இன்றைக்கு மாட்டை விட ஒரு கேவலமான ஜீவியமாக இன்றைக்கு மனுஷனுக்கு மாறிவிட்டது. இதை கர்த்தர் எப்படி பார்ப்பார், எப்படி கவனிப்பார், எப்படி மன்னிப்பார் என்ற மனசாட்சி கூட இவர்களுக்கு கிடையாது. இவர்களது முடிவு சகாயமற்ற நாசம்தான் என்று வேதம் சொல்கிறது. உதவுவார் இல்லாமல் இவர்களுடைய முடிவு பரிதாபத்திற்கு போகும் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. இவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இப்படியாய் ஒரு சமயம் நடந்த ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே எப்படியாய் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடும் கூட அதை குறித்து கவலைப்படாமல் நெடுக போய் தண்டிக்கப்பட்டு நின்றார் என்பதை இந்த நாளிலே ஒரு சாட்சியாக கேட்போமா? இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கட்டுமே. எங்கள் சபைக்கு திடீரென்று அதிக குடிபோதையில் இருந்த ஒரு சகோதரனை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவருக்கு ஊரில் அவருடைய மனைவி பிள்ளைகள் இருந்ததினாலே யாரும் இல்லாததினாலே அவரை தெரியன சபையில் என்னை தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பா நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு இருந்தேன். அப்பா குடியை கெடுக்கும்னு அந்த குடி பாட்டில் மேலேயும் சிகரெட் மேலே எழுதப்பட்ட பிற்பாடும் கூட இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் ஜீவிக்கும் போது இது ஒரு போதை, இதன் நிமித்தமாய் அடுத்தடுத்த பாவங்களுக்குள்ளே போக வேண்டி இருக்கும் என்று அந்த சகோதரனுக்கு நான் சொன்னேன். அவர் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. அப்படி இருந்த நாட்களிலே அவர் அடிக்கடி வந்து சபையிலே தங்குவதும் போவதும்
முழுவதுமாய் இருந்தார். அடிக்கடி ஒரு குடிக்கிறார் என்பதை மட்டும் எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பிற்பாடு அவர் மனம் திரும்பி நான் ஞானஸ்தானம் எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ நான் சொன்னேன், இதுவரை ஞானஸ்தானம் எடுக்காமல் உன்னுடைய செய்த பாவங்களை கர்த்தர் கவனியாமல் இருந்திருப்பார். ஆனால் ஞானஸ்தானத்துக்குள்ள நீ வந்த பிற்பாடு உன் பாவங்களுக்கு உண்டான தண்டனை நீ பெற வேண்டும். அது மட்டும் கிடையாது தம்பி, உன்னை பிசாசும் பார்த்துக்கிட்டு இருப்பான், உன்னை குறித்து ஆண்டவர்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், எச்சரிக்கையாய் நடந்து கொள் என்று சொன்னேன். பிற்பாடும் அவர் தொடர்ந்து தன்னுடைய பாவ ஜீவியத்திலே இருந்தபோது நான் சொல்லிட்டேன். ஒரு நாள் கூப்பிட்டு அவருக்கு சொன்னேன், நீ செய்யாத ஒரு கொலை வழக்கிலே நீ சிக்கிக்கொள்ளப் போகிறாய். அதாவது நீ குடிபோதையில் இருக்கிறதுனாலே யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாமல் செய்யாத ஒரு பொல்லாத காரியத்தை சிக்கி ஒரு கொலை வழக்கிலே மாட்டி சில காலங்கள் நீ சிறைவாசத்தில் ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கும்ப்பா, உனக்கு சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே நீ இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு சொன்னான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பிற்பாடு ஒரு 2 மாதங்களுக்குள்ளாக ஒரு தேவையில்லாத ஒரு கொலை வழக்கிலே, அவர் செய்யாத ஒரு கொலையில் அவர் தான் செய்தார்னு ஒரு குற்றம் சாட்டப்பட்டு சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் சிறைக்கு போய் திரும்பி பரிதாபமாக என் முன்னாலே வந்து நின்றார். அப்போ அவருக்கு பார்த்து சொன்னேன், இதான் பாவசனம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். இப்போ புரிஞ்சிச்சா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா என்னை எப்படியாவது நான் திருத்தி கொண்டு நான் வாழ்கிறேன் என்று எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மகன் முழுவதுமான ரட்சிப்புகளை கடந்து வரவும் இந்த பொல்லாத காரியங்களிலிருந்து விடுதலையாகவும் அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வேளையிலும் கூட இந்த சாட்சியின் மூலமாக, இந்த எச்சரிப்பின் சப்தத்தின் மூலமாக தன்னுடைய வார்த்தையிலே ஒரு உண்மையுள்ளவராக இருந்ததற்காக மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில் கூட கர்த்தாவே அப்பா தேவன் தாம் இந்த சகோதரனை போல அநேகர் இன்றைக்கு உதயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் தங்களுடைய பாவங்களை விட முடியாமல் அதில் சிக்கிக்கொண்டு சத்துருவின் பிடியினாலும் அப்பா தேவையற்ற கர்த்தாவே பழக்க வழக்காளினாலும் சிக்கிக்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிற இதில் மத்தியில் கர்த்தாவே தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு, கர்த்தாவே ஒரு மாடு ஒரு சூடு வாங்கும்போது தன்னை திருத்திக் கொள்வதைப் போல ஒரு முறை மானபங்கப்பட்ட பிற்பாடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கேவலப்பட்டு அனுபவிக்காமல் கர்த்தாவே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.